புகழ் அனைத்தும் அல்லாஹ் இருக்கே. இஸ்லாத்தினுடைய முறைப்படி ஒரு குழந்தை பிறந்தா என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பல பேர் என்ன பலகீனமாகத்தான் இருக்கிறோம். இந்த அகைகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செய்தியை நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? அதே நிலைமையில அந்த அகைகானா என்ன அப்படிங்கறது விஷயமும் தெரியறது இல்ல. அந்த அகைகா எப்போது வந்தது, அதை எதற்காக கொடுக்கிறோம்? ஒரு குழந்தை பிறந்து 7வது நாள் அந்த குழந்தைக்காக மொட்டை அடிக்கணும், அந்த குழந்தைக்காக குர்பானி கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு அழகிய பெயரை சூட்டணும். இன்னும் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அன்றைய தினத்திலே ஹத்னாவும் செய்யணும். இப்படி பலவிதமான செயல்கள் இருக்கும் போது நாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறோம். 7வது நாள் தான் கொடுக்கணுமா? 7வது நாளை தவறிட்டோம் சொன்னா என்ன செய்யறது? இப்படி பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய இந்த யூடியூப் சேனல்ல அகைகாவினுடைய முழு விவரங்களையும் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். முடியாதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல அகைகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.